எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் தெய்வமாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். But blessed is the one who trusts in the Lord, whose confidence is in him. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யார் பாக்கியவான் என்ற தலைப்பின் கீழாக நம்முடைய தியானம். நீங்கள் யாரை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் நம்பிக்கை யார் மீது இருக்கிறது என்ற சிந்தையோடு இந்த வார்த்தைகளை கவனியுங்கள். எரேமியா 2 மனிதர்களை குறித்து இங்கே சொல்லுகிறார். ஒன்று, எரேமியா 17ஆம் அதிகார 7ஆம் வசனத்திலே ஒரு மனிதனை காண்பிக்கிறார். அவன் யார் என்றால், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக ஒரு மனிதனை எரேமியா 17ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தரே சொல்லுகிறார் என்று எரேமியா சொல்லுகிறார். 2 விதமான மனிதர்கள், 2 விதமான நம்பிக்கை, 2 விதமான காரியங்களை பெறுகிறார்கள். ஒன்று ஆசீர்வாதம், 2 சாபம். ஒருவன் பாக்கியவான், மற்றவன் சபிக்கப்பட்டவன். வேதத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களும் பாக்கியவான்களும் அநேகர் இருக்கிறார்கள். அதே போல சபிக்கப்பட்டவர்களும் அங்கே காண்பிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவை நமக்கு ஏன் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது என்றால், நம்முடைய வாழ்வு யாருடைய வாழ்வை போல மாற வேண்டும் என்பதற்காக கர்த்தராகிய தேவன் நமக்கு ஒரு மாதிரியை வேதத்திலே காண்பித்து வைத்திருக்கிறார். நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நாமே தெரிந்தெடுக்கிற வாய்ப்பையும் கூட தேவன் நமக்கு தந்திருக்கிறார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதோ நிராகரிப்பதோ அவரவருடைய தனிப்பட்ட விருப்பமாக இருக்கிறது. ஆனாலும் இந்த நல்ல தேவனை நிராகரிக்க எது காரணமாக இருக்கிறது, ஏன், எப்படி, எதற்கு என்பவைகளையும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சரி, கர்த்தர் மேல் நம்பிக்கை